அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள். பேரிடரிலே உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாமெல்லாம் இறைவனை பிரார்த்திப்போம். அதேபோல் இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த பேரிடரானது எங்களுடைய நாட்டை உலுப்பி போட்டிருக்கின்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த எங்களுடைய நாட்டையும் மக்களையும் இந்த பேரிடர் இருந்த கஷ்டத்திலிருந்து இன்னும் பல கஷ்டத்தை கொடுத்துருக்கின்றது. அதாவது இந்த விழுந்தவனை யானை ஏறி மிதித்த கதை போல இந்த பேரிடரானது எங்களுடைய நாட்டையும் மக்களையும் சீரழித்து விட்டது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கமானது சரியான நேரத்தில் இந்த அவசர கால சட்டத்தை அமுல்படுத்தி சரியான நேரத்தில் மக்களுக்கான இந்த சேவைகளை செய்து பேரிடர் சேவைகளை செய்து பல உயிரிழப்புகளை குறைத்திருக்கின்றது என்ற விடயத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பல மீட்க முடியாத ஆபத்தில் இருந்த மக்களை கூட இந்த அரசாங்கத்தினுடைய அதாவது பாதுகாப்பு படையினர் முப்படையினரும் இணைஞ்சு செயல்பட்டு களத்தில் இறங்கி செயல்படுத்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். பல ஜீவராசிகளையும் வனவிலங்குகள் ஜீவராசிகளையும் காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்தியா இந்த தடவையில் கடந்த 2022ஆம் ஆண்டும் எங்களுடைய நாடு அதல பாதாளத்தில் விழுந்தபோது இந்தியா தன்னுடைய கரங்களை தந்து எங்களை மேலே தூக்கி விட்டிருந்தது. அதே போல் இந்த பேரிடரில் இந்தியா தான் என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதையெல்லாம் செய்திருக்கின்றது. அதை இந்தியா மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றது. நான் நண்பனும் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரனும் இல்லை, நான் உங்களுடைய உறவுக்காரன் என்பதை இந்தியா மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கின்றது. அதே போல் இதே அக்கறையுடன் அன்புடன் இந்தியா இந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய நாடு முன்னோக்கி வளர்ந்து வாரத்துக்கு இந்தியா உதவி புரியணுமென்றது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியும் நாட்டினுடைய எழுச்சியும் இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமையில் தான் தங்கி இருக்கின்றது. எப்போது அந்த ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்படுதோ அன்றிலிருந்து எங்களுடைய நாட்டின் வளர்ச்சியும் எழுச்சியும் ஆரம்பமாகும் என்பது நாமும் அறிந்த விடயம், இந்த உலகமும் அறிந்த விடயம், அதை இந்தியாவும் அறிந்த விடயம். இந்தியா அதை சரியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை தீர்த்து அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இந்தியா உதவி புரியணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்தியா இந்த பிரச்சனையை செய்து தீர்த்து வச்சு முடிக்குமாக இருந்தால் இந்தியா இதுவரை காலமும் செய்த நலன் திட்டங்கள் இந்த உலக ரீதியாக செய்த நலன் திட்டங்களை இனியும் செய்ய இருக்கின்ற விடயங்களை விட இதுதான் பெரிய விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த எங்களுடைய இன பிரச்சனையை ஈழத்தமிழருக்கான அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுப்பது, எங்களுடைய சிங்கள மக்கள் அதன் ஊடாக சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவது என்பது அதுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கிறது என்பது இதுதான் உலகத்திலேயே ஒரு 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 முதன்மையான விடயமாக பார்க்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்தியாவுக்கு அதுக்கான தகமைகள் இருக்கின்றது. இந்தியா முன்வர வேண்டும். எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தடையாக இருப்பது இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் தான். அந்த அரசியல் உரிமைகளை இந்தியா இலங்கை அரசுடன் பேசி சர்வதேச ரீதியாக சர்வதேச அரசாங்கங்களுடனும் பேசி எங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல் இந்த 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 பேரிடரிலே பாதிப்படைஞ்சது பார்த்திங்களேன்னு சொன்னால் இந்த தென் மாகாணங்கள் மேல் மாகாணங்கள் நிறைய பாதிப்படைஞ்சிருக்குது. இந்த முறை வட மாகாணம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. அங்கால தென் மாகாணங்கள் மேல் மாகாணங்கள் நிறைய பாதிப்படைஞ்சிருக்குது. அந்த மக்கள் பெரும் துன்பம் துயரங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த பேரிடருக்கான உதவிகளை மக்கள் வெளிநாடுகளில் இருக்கிற மக்களும் உள்நாட்டில் இருக்கிற மக்களும்
ஒன்றிணைந்து செய்து வருகின்றார்கள். உண்மையை பாராட்டத்தக்க விடயம். இனிவரும் காலங்களில் வந்து இந்த பேரிடர் நேரங்களில் வந்து எந்த அரசு ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த அரசுடன் அனைத்து கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்து இப்படியான விடயங்களை வந்து முன்னெடுக்க வேணும். ஏனென்றால் வெளிநாடுகளில் அப்படித்தான். வெளிநாடுகளில் இப்படியான ஒரு பொது பிரச்சனை வரும்போது, ஒரு நாட்டுக்கு ஒரு வேறு ஆபத்து வரும்போது அங்கே வந்து அவசரகால சட்டம் கொண்டு வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி ஒன்று இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பார்கள். அதேபோல் எங்களுடைய நாட்டிலையும் அப்படியான ஒரு முறைமையை கொண்டு வர வேணும். அதற்கு அந்த அரசியல்வாதிகள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேணும். நாட்டின் பாதுகாப்பும் நாட்டின் மக்களினுடைய நலனுமே முக்கியமென கருதி நீங்கள் இப்படியான நேரங்களில் வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.